பாட்டி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதும். இதுக்கப்புறமும் உன் பேச்செல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. நீ சொல்ல போற உண்மை வச்சுதான் நீ தப்பானவளா யாரு எப்படிப்பட்டவன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன். இப்ப நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல அதுக்கு ஏதாவது கட்டுக்கதை சொல்ல போறியா? பாட்டி நீங்க இப்போ ஏன் இப்படி எல்லாம் பேச? அப்ப உண்மையை சொல்லுடி. ஐயோ சொல்ல மாட்டல்ல? நீ சொல்ல மாட்ட. ரங்கநாயகி உன்னை பத்தி சொல்லும் போதெல்லாம் நான் உன் மேல சந்தேகப்படல. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு நம்பினேன். ஆனா நீ இப்படி கூட இருந்தே குடியே கெடுப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? யார் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ற? நீ எதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்த? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதடி. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. உன்ன மாதிரி நம்ப வச்சு கழுத்து இருக்கிறவங்கள நான் பார்த்ததே இல்ல. உன்னை போய் நல்லவன்னு நம்பி வீட்டுக்குள்ள விட்டேன் பாரு. என்ன சொல்லணும்டி, என்ன சொல்லணும்? உன்னை நம்பினதுக்கு பெரிய மரியாதை கொடுத்துட்டேன். இந்த அம்மாவும் நர்மதாவும் தனியா போற மாதிரி இருந்ததே. இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இவங்க தனியா போய் என்ன பண்றாங்க? எனக்கு தெரிஞ்ச உண்மை மட்டும் ரங்கநாயகிக்கு தெரிஞ்சது, அவ இந்நேரம் உன்னை ஊரை விட்டு துரத்தி இருப்பா. மா, அங்க பரிமாற எல்லாம் ரெடியா இருக்கு. எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, நான் வரேன். நீங்க ஏமா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நான் வரேன்னு சொல்றேன்ல, நீங்க போய் பாத்துக்கோங்க, போங்க. வா போ. இப்பவும் என்னால நம்ப முடியல. நீதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு நினைச்சா அப்படியே உசிரே போற மாதிரி இருக்கு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஏன் அடிச்சு கழுத்தை பிடிச்சு துரத்தாம இருக்கேன்னு தெரியுமா? அதாண்டி எனக்கும் புரியல. உன் மேல அவ்வளவு ஆத்திரம் வருது. ஆனா அதையும் தாண்டி ஏதோ உன்னை என்ன தடுக்குது. அதான் மொத்த கோபத்தையும் என் மனசுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறமும் நீ உண்மையை சொல்ல மாட்டேங்கிற பத்தியா? நீ யாரு? யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? நீ எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? பாட்டி நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் மோசமான பொண்ணு கிடையாது. அப்ப உண்மையை சொல்லு. சொல்ல முடியலன்னா ஓ மேலதானே தப்பு இருக்குன்னு அர்த்தம். இவ்வளவு தூரம் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்து திட்டி பார்த்தோம் உன்னால சொல்ல முடியலல்ல. அவ்வளவு நெஞ்செழுத்தம் உனக்கு. அப்போ நீ திட்டம் போட்டுதான் வந்திருக்க. ஐயோ பாட்டி, இனிமேலும் உன் நடிப்புக்கு நான் ஏமாற தயாரா இல்ல. நீ என் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச உன்னை நான் எந்த காலத்துக்கும் மன்னிக்க மாட்டேன். பாட்டி நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். நான் தான் பணத்தை கொடுத்து
இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அந்த அம்மா கிட்ட அப்படி சொல்ல சொன்னேன். ஐயோ, அண்ணா, நான் யாருன்னு மட்டும் கேட்காதீங்க. நீ யாருன்னு நான் ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? இப்போதைக்கு வேணாம் பாட்டி. இல்ல இல்ல, நீ உண்மையை சொன்னாதான் நான் நம்புவேன். ஐயோ பாட்டி, நான் தான் ஒத்துக்கிறேனே. நான் தான் பணம் கொடுத்து கல்யாணத்தை நிறுத்த சொன்னேன்னு. ஆனா தயவு செஞ்சு நான் யாருன்னு மட்டும் கேட்காதீங்க. நீ யாருன்னு சொல்லாம நீ சொல்ற மத்த விஷயத்த மட்டும் நான் எப்படி நம்ப முடியும்? வார்த்தைக்கு வார்த்தை என்ன பாட்டி பாட்டின்னு சொல்லுவியே, ஏன் பாட்டி மாதிரியே நீயும் இருக்கேன்னு சொல்லுவியே. அந்த பாட்டியா இருந்து கேக்குறேன், உனக்கு உண்மையிலேயே மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா